இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இவர் ஒரு பூங்காவுல நின்னு படம் வரைஞ்சுகிட்டு இருக்கும்போது தன்னுடைய பிரஸ்ஸ உதறாரு. அப்போ அந்த பிரஸ்ல இருக்க இங்கு பின்னாடி வரவரோட புதிய சட்டையில பட்டுருது. உடனே இந்த பெயிண்டர் என்னைய மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த நபர், நான் இன்டர்வியூக்காக ஒரு பெரிய கம்பெனிக்கு போய்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த சட்டையோட கண்டிப்பா இன்டர்வியூக்கு போக முடியாது. இனிமே என்னுடைய வேலை அவ்வளவுதான் போல இருக்கு. இருந்தாலும் இது உங்களுடைய தப்பு இல்ல. நீங்க வரைஞ்சுகிட்டு இருக்கிறத பார்க்காம நான் தான் உங்க பின்னாடி நடந்து வந்தேன். நீங்க என்னைய பார்க்கலன்னு சொல்லி பெயிண்டரை சமாதானப்படுத்துறாரு. உடனே இந்த பெயிண்டர் குற்ற உணர்ச்சியோட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு இந்த நபர், உங்களுடைய கவனம் முழுவதும் ஓவியத்தில் இருந்தது, அதனால நீங்க தெரியாம பண்ணிட்டீங்க. இதனால உங்க மேல எனக்கு எதுவும் கோபம் இல்லைன்னு சொல்றாரு. இருந்தாலும் இந்த பெயிண்டர் குற்ற உணர்ச்சியோட, நீங்க என்னுடைய சட்டையை எடுத்து போட்டுக்கோங்க, உங்களுடைய சட்டையை நான் போட்டுக்கிறேன்னு சொல்றாரு. உடனே இந்த நபர், நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம முதல் முறையா இன்டர்வியூக்கு போறோம். இப்படி கரை படிந்த சட்டையை போட்டுட்டு போனால் என்ன நினைப்பாங்க? இப்போ நான் என்ன பண்றது? என்கிட்ட புது சட்டை வாங்குறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் பார்த்த இந்த பெயிண்டர் தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவ்வளவு நடந்தும் அந்த மனிதர் எந்த ஒரு கோபமுமே படாம அமைதியா இருக்காருன்னு வியந்து கூறுகிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நபர் ரோட்டில நடந்து வரும்போது அதே பெயிண்டர் தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்து இவர் மேல மோதிடுறாரு. தண்ணி அவருடைய சட்டையில ஊத்திருது. உடனே இந்த நபர் அவர்கிட்ட, என்னைய மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே இந்த பையன், பரவாயில்ல சார், சட்டை ஏற்கனவே பாலாகிருச்சு, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு தேவையில்லைன்னு சொல்றாரு. உடனே இந்த நபர், நீங்க இந்த பில்டிங் கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்பதான் இந்த பையன் சொல்றான், நான் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். உடனே இவரு, இப்படிப்பட்ட சட்டையை போட்டுக்கிட்டு எப்படி இன்டர்வியூக்கு போவீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பையன், என்னோட திறமை மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இன்டர்வியூக்கு போறேன். கம்பெனில வேலை செய்யறதுக்கு திறமையை தான் பார்ப்பாங்களே தவிர சட்டையை பார்க்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையோட பதில் சொல்றான். உடனே இவரு, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெயிண்டர் முதலாளியோட சேர்ல வந்து உட்கார்றாரு. அவரை பார்த்த உடனே இந்த பையன் ஷாக் ஆகி, நீங்க தான் இந்த கம்பெனியோட ஓனரான்னு கேட்கிறான். உடனே அவரும், ஆமாம், நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர்னு சொல்கிறார். உடனே இந்த பையன், அப்புறம் ஏன் நீங்க வெளியில ஓவியம் வரைஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஓனர், எனக்கு ஓவியம் வரைவது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது எல்லாம் நான் பூங்காவில போய் ஓவியம் வரைவேன்னு சொல்றாரு. உடனே இந்த பையன் தன்னோட பைல்ஸை எடுத்து கொடுக்குறான். ஆனா அவர், எனக்கு உன்னோட பைல் தேவையில்லை, உனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, நீ நாளைக்கே வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. உடனே இந்த பையன், நீங்க என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த ஓனர், நான் ஏற்கனவே உன்னை இன்டர்வியூ எடுத்து விட்டேன். உன்னுடைய பொறுமை, இரக்கம், அமைதி, உன்னுடைய நல்ல குணம், உன்னுடைய பணிவு, இதுக்கு மேல என்னுடைய கம்பெனில வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. இங்க நிறைய திறமையானவர்கள் வராங்க, ஆனால் பலர்கிட்ட இந்த பொறுமையும் நல்ல குணமும் இல்ல. ஆனால் உன்கிட்ட எல்லாமே இருக்கு, அதனால இந்த கம்பெனியோட மேனேஜரா நான் உன்னையே செலக்ட் பண்றேன், நீங்க நாளையில இருந்து வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. திறமையை விட ஒருவரின் பொறுமையும் நற்குணமே அவரை சரியான உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த பையனுடைய பொறுமையையும் நல்ல குணங்களையும் பார்த்து அவருக்கு தன்னுடைய கம்பெனில மேனேஜர் வேலை போட்டு கொடுத்த இந்த ஓனருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.